இதுல இன்னொரு காமெடியான விஷயம் என்னன்னு கேட்டா, இவனுங்க இந்த மாதிரி வீடியோக்களை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு இடையில தனுஷ் பேரை சேர்த்து விட்டுறானுங்க. நல்ல டேஸ்டியான ஒரு ஃபுட்டை தயாரிக்கிறதுக்கு நல்ல கரம் மசாலாவை சேர்த்துறானுங்க பாத்தீங்களா. அதை பார்த்த உடனே நமக்கு பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு தோணும். அதே மாதிரி தனுஷோட பேரையும் போட்டோவையும் சேர்த்து விட்டானக்கா அந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு எல்லாம் ஆகா இது தனுஷ் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடறானுங்க. இந்த குணா படத்துல மனநலம் பாதிக்கப்பட்ட கமல் ஒரு லவ் லெட்டர் எழுதும்போது இடையில மானே தேனே பொன்மானேன்னு நீயே போட்டுக்கேன்னு சொல்லுவாரு பாத்தீங்களா. அதே மாதிரி தான் இவனுங்க சமந்தா, தமன்னா, நயன்தாரா, திரிசானு யாரை பத்தி வேணாலும் எப்படி வேணாலும் வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்குவானுங்க. இடையில தனுஷ், சிம்பு, அனிருத் இந்த மாதிரியான பேரையும் சேர்த்து விட்டானக்கா. தமிழ்நாட்டுல ஒரு வாரமா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்த சில விஷயங்களை, அதாவது சினிமா சம்பந்தப்பட்ட பிரபலங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி விமர்சனம் பண்றவங்க பேர்ல நிறைய யூடியூபர்கள் உட்கார்ந்து எல்லாம் தெரிஞ்ச புடுங்கி மாதிரி பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. இந்த வீடியோக்களை எல்லாம் ஒரு வாரமா நானும் வேற வழி இல்லாம ஒரு யூடியூபர் அப்படிங்கிற அடிப்படையில பார்த்ததோட விளைவு தான் என்னையவே இந்த மாதிரி பேச வச்சுட்டானுங்க. சினிமா நட்சத்திரங்களை பத்தின ரகசிய தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க, அது உண்மைதான். ஆனா இந்த மக்களோட அரிப்பை தெரிஞ்சுக்கிட்டு சொரிஞ்சு விடுறதுக்குன்னு சில யூடியூப் சேனல்களும் அதுல பேட்டி கொடுக்கக்கூடிய சில கிழட்டு நாய்கள் இருக்கானுங்க. இவனுங்க வாயிலேயே விபச்சாரம் பண்றாங்க. இதை கேட்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் காதலையே அதை அனுபவிக்கிறானுங்க. இந்த அளவுக்கு கேவலமா போயிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டோட யூடியூப் சேனல்களோட நிலைமை. இவனுக்கு பேசுறதெல்லாம் கேட்டானாக்கா இவனுக்கு தான் அந்த நடிகையோட வீட்டு பெட்ரூம்ல தலைமாட்டில் விளக்கு பிடிச்ச மாதிரியே பேசிட்டு இருப்பானுங்க. அந்த அளவுக்கு நம்புற மாதிரி பேசுவானுங்க. இவங்களோட பேச்சு தான் இந்த வாய் தான். இந்த வாய் மட்டும் இல்லைனாக்கா நாய் இவங்களை தூக்கிட்டு போயிடும். அது இவனுக்கு விஷயத்துல நிஜமாவே உண்மைதான். பொதுமக்களும் ஏதோ பொழுதுபோக்குக்காக வேண்டி இன்னைக்கு பத்திரிகையில படிக்கிற பழக்கம் எல்லாம் விட்டு போச்சுங்களா. எதையாச்சும் யூடியூப்ல பார்க்கலாமேன்னு சொல்லும் போது இவனுக்கு தப்பான ஒரு டைட்டில வச்சுக்கிட்டு கேவலமான ஒரு போட்டோவை வெட்டி ஒட்டி தம்ப்நெயில் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டு மக்களை சீக்கிரம் ஈக்கிரமான ஒரு வீடியோவை வச்சு விட்டுறானுங்க. கொஞ்சம் கூட கூச்ச நீச்சம் இல்லாம வாய்க்கு வந்ததையும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த வீடியோக்கள் எல்லாம் போட்ட வேகத்துல லட்சக்கணக்கில் வியூஸ் போகுதா, இதுல காசும் கிடைக்கிறதுனால ஒரு கட்டுப்பாடு இல்லாம போயிட்டு இருக்கு. கசாப்பு கடைக்காரன் கறி வெட்டும் போது தேவையில்லாத சப்பை எலும்பு, கொழுப்பு, செவ்வை எல்லாம் வெட்டி ரோட்ல தூக்கி வீசுவான். எப்படா இந்த கறிக்கடைக்காரன் இந்த வேஸ்ட் கொழுப்பு எல்லாம் தூக்கி ரோட்ல வீசுவான்னு சொல்லி நாக்க தொங்க போய்கிட்டு அங்க சொறி பிடிச்ச முன்ன நாயகன் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு பேன்னு காத்து கிடக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி தான் இவனுங்க. இந்த சினிமாங்கிற கசாப்பு கடையில இருந்து ஏதாச்சும் ஒரு எலும்பு துண்டு வந்து விழுகாதா, இதை எடுத்துட்டு போய் 4 சேனல்ல பேசி காசு பாத்திர முடியாதான்னு இந்த யூடியூப் சேனல்ல சினிமா பிரபலங்களோட அந்தரங்கங்களை பத்தி பேசி சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கேரக்ட் ஜென்மங்க ஒரு தம்ப்நெயிலும் தப்பான ஒரு தலைப்பு செய்தி எல்லாம் போட்டுட்டு போட்டோவை வெட்டி ஒட்டி கேவலமான சில கிரியேட்டிவிட்டி எல்லாம் பண்ணிட்டு யூடியூப் சேனல்ல போட்டுருவானுங்க. ஒரே நாள்ல லட்சக்கணக்கான வியூஸ் வந்து அப்படியே புழுக்கள் மாதிரி நெளிஞ்சு வலியுது. இதுதான் இப்ப நம்ம தமிழ்நாடு சேனல்களை நடந்துட்டு இருக்கு. நல்ல வீடியோக்களுக்கு பாருங்க வெறும் 5000 10,000 வியூஸ் தான் போயிருக்கும். இந்த மாதிரி கேவலமான வீடியோக்களுக்கு தான் லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது. அதனால தான் இந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்களும் இந்த மாதிரி வக்கரம் பிடிச்ச வாயனங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு வாய்க்கு வந்தது எல்லாம் பேச சொல்லி வீடியோவை எடுத்து மக்கள் கிட்ட ஒளிபரப்பு செஞ்சுட்டு இருக்கானுங்க. இதுல கிடைக்கிற காசுல தான் நிறைய ஜென்மங்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கு. சமீபத்துல இவங்களுடைய முகத்திரை எல்லாம் எப்ப கிழிஞ்சதுன்னு கேட்டா ஏஆர் ரஹ்மானுடைய விவகாரத்துல தான். இவனுக்கு தொடர்ந்து சில நடிகைகளையும் நடிகர்களை பத்தியும் இந்த மாதிரி அவதூறு பேசிட்டு இருக்கும்போது ஒருவேளை இவனுக்கு சொல்றது உண்மையா இருக்குமோ, நிஜம்தானோ அப்படிங்கிற மாதிரி நம்மளையே நம்ப வைக்கிற மாதிரி தான் இவனுக்கு பேசுவானுங்க. ஏஆர் ரஹ்மான் விவகாரத்துல இவனுங்க நடந்துகிட்ட விதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு எவ்வளவு கேவலமான ஆட்கள் அப்படிங்கிறது பட்டவர்த்தனமா தெரிஞ்சது. ரஹ்மான் 1992 ரோஜா படத்தின் மூலமா அறிமுகமாகி 32 வருஷமா இன்னைக்கும் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா இருக்காரு. இந்த 32 ஆண்டுகள்ல ஒரு தரக்குறைவான ஒரு சர்ச்சையான விஷயம் கூட வெளிப்பட்டதில்லை. நிறைய இசைக்கலைஞர்களை இவர் அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. நிறைய பெண் பாடகிகள், பெண் கலைஞர்களை எல்லாம் கூட இவர் அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. இவர்கள்கிட்ட இவர் போய் சும்மா கையை கொடுத்து என்கரேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட அவர் விரல் அவங்க மேல பட்டுறதில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட வேலை செஞ்சவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சினிமா வாழ்க்கையிலையும் பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஒரு ஜென்டில்மேன். அவரை பத்தி இந்த பரதேசிக பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் கேட்டானாக்கா இப்படித்தான் இவனுக்கு எல்லா நடிகர் நடிகைகளை பத்தியும் பேசியிருக்கானுங்கிறது தெளிவாவே புரியுது. இந்த ரஹ்மான் விஷயத்துல இந்த யூடியூபர்கள் வெளியிட்ட வீடியோக்களுக்கு அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பும் அவனுக்கு போட்டிருக்கக்கூடிய தம்ப்நெயிலையும் பாத்தீங்கன்னா எவ்வளவு கேவலமான ஆட்கள்ங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க.
ஒரு படம் வந்தா அந்த படத்தை விமர்சனம் பண்ணுங்கடா, அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. 200 ரூபா 300 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுக்கிறீங்க, உங்களுடைய வேலை பொழப்பையில விட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் தியேட்டர்ல போய் உட்காந்து உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த படத்தை பாக்குறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க கொடுத்த காசுக்கும் உங்களுடைய டைமுக்கும் நல்ல படம் கொடுக்குறானக்கா அதை பத்தி தாராளமா விமர்சனம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. நீ கொடுத்த 300 ரூபா டிக்கெட்டுக்காக வேண்டி படத்துல நடிச்சவன் அவன் பொண்டாட்டி குழந்தை குட்டியை பத்தி எல்லாம் விமர்சனம் பண்ணுவேன் சொன்னாக்கா உனக்கு செருப்பு கழட்டி தான் நடிக்கணும். சும்மா ஒரு கற்பனைக்கு சொல்றேன் கேளுங்க. யூடியூப் சேனல்ல வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த தற்கூரிகளை எல்லாம் இவங்க எப்படி யூடியூப் சேனல்ல தப்பான ஒரு ஃபேக்கான தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி போட்டோவை வெட்டி ஒட்டி கேட்கறதுக்கே காது கூசுற மாதிரியான டைட்டில் எல்லாம் வச்சுட்டு வீடியோ போட்டு ஏகப்பட்ட வியூஸ் போட்டு காசு சம்பாதிச்சுட்டு இருக்கானுங்க. இவங்களோட போட்டோவை போட்டு லேடிஸோட போட்டோவையும் வெட்டி ஒட்டி உல்லாசம், வேலைக்கார பெண்ணுடன் வெறியாட்டம் அப்படிங்கிற மாதிரி பெரிய சைஸ்ல ஆப்செட்ல போய் போஸ்ட் அடிச்சு உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒட்டி இவனுக்கு வசிக்கிற ஏரியாவில் ஒரு 50 போஸ்ட் ஒட்டி வச்சுட்டா இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? ஐயோ என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, என்னை கேவலப்படுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பானுங்கல்ல. ஏன்டா ஊரு பேர் தெரியாத நீயே ஒரு 4 தெருவுக்கு மட்டுமே தெரிஞ்ச நீ உன்னை பத்தி அசிங்கமா ஒருத்தர் போஸ்ட் ஓட்டினாலே இவ்வளவு வெகுண்டு இருக்கிறிய. இந்தியாவுக்கே இசைத்துறையில மிகப்பெரிய நன்மதிப்பையும் பேரையும் பெருமையும் சம்பாதிச்சு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கலைஞர்களை பத்தி நீ வாய்க்கு வந்தபடி பேசினாக்கா நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு எப்பறம் நாங்க பொறுமையா இருக்க முடியும்? நீ வீட்டுக்காச்சும் பெருமை சேர்த்திருப்பியா? பொண்டாட்டிகிட்ட போய் கேட்டா தான் தெரியும் எங்கெங்க ஒழுங்கா வேலைக்கு போச்சுன்னா வேலைக்கு போறான், எங்கேயாச்சும் யூடியூப் சேனல்ல போய் உட்காந்துட்டு இப்படி அடுத்த வீட்டு பொம்பளைகளை பத்தி தாறுமாறா பேசிட்டு அவங்க கொடுக்குற 500 1000 வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, அதுல தாங்க நாங்க குடும்பமே நடத்திட்டு இருக்கோம் சொல்லி பொண்டாட்டியே காரி துப்பும். இந்த ரேஞ்சில் இருந்துகிட்டு இவனுங்க உலக புகழ்பெற்ற கலைஞர்கள் எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இதை பார்த்தா தான் நமக்கு கடுப்பாகுது. பொதுவாக ஒரு படம் பார்த்து படம் நல்லா இல்லைன்னு சொன்னாக்கா அதுக்கு கோவிச்சுக்கிறாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தியும் அவங்களுடைய பெட்ரூம் ரகசியங்களை பத்தியும் ஒருத்தன் பொதுவெளியில கிளி கிளிக்கிறான், அதுக்கு எந்த ரியாக்ஷனுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னடா உங்க டக்கு? சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி பேசவே கூடாது, அவங்க எல்லாம் ரொம்ப உத்தம புத்திரருங்க அப்படின்னு அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது நம்ம வேலை இல்ல. பொதுவெளியில் இருக்கக்கூடிய யாரை பத்தி வேணாலும் நல்லது கெட்டது பேசு, ஆனா அதுக்குண்டான ஆதாரங்கள் ஆவணங்கள் உங்ககிட்ட இருந்தானக்கா அதை வச்சு பேசு. நீங்க இப்போ நயன்தாரா விவகாரத்திலையும் தனுஷ் விவகாரத்திலையும் நிறைய பேர் பேசுனாங்க பாத்தீங்களா? இது ஒரு காப்பிரைட் பிரச்சனை, இது கோர்ட்டுக்கு போனாக்கா தனுஷ் கிட்ட தான் கேஸ் ஜெயிக்கும். இந்த மாதிரி லீகலா சட்டப்பூர்வமா ஆதாரத்தோட உங்ககிட்ட ஏதாவது சப்ஜெக்ட் இருந்தானக்கா பேசு, அது தப்பு இல்ல. அடுத்த வீட்டு பெண்களை பத்தி இப்படி ஆபாசமா நீ நேர்ல உட்காந்து பார்த்த மாதிரி தலைமாட்டில் உட்காந்து விளக்கு பிடிச்ச மாதிரி பேசுறீங்க பாத்தீங்களா? இதையெல்லாம் ஒழிச்சு கட்டணும். இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு பொதுமக்கள் என்கரேஜ் பண்றதுனால தான் இவனுக்கு இந்த மாதிரி வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பொதுவா இந்த மாதிரி வீடியோக்கள் யூடியூப்ல பார்த்தாலே அந்த சேனல்லே அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, அந்த வீடியோவுக்கு ஒரு அன்லைக் பண்ணி விட்டுட்டு அந்த வீடியோ நீங்க ஒரு 4 செகண்ட் கூட பார்க்காம ஓட்டி விட்டுட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, வியூஸே போறதில்ல. நீ இவங்களுக்கு கூப்பிடுறது வேஸ்ட்னு சொல்லி இவங்களை யாரும் கூப்பிடவும் மாட்டாங்க, இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து போடவும் மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு முடிவை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் எடுங்க. ஏன் கேட்டா என்னதான் இருந்தாலும் யூடியூப்ல இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறது மூலமா இந்த மாதிரி சேனல் புற்றீசல் மாதிரி பெருகி வழியும். நம்ம வீட்லயும் குழந்தைகள் எல்லாம் இருப்பாங்க, அவங்களும் மொபைல் பாக்குறாங்க, யூடியூப் சேனல் எல்லாம் பார்ப்பாங்க. அவங்களோட கண்ணுக்கு தெரியாம இந்த மாதிரி வீடியோக்கள் படிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி புறம்போக்கு பேசக்கூடிய பேச்சுகளை அவங்களும் கேட்டு ரசிக்க ஆரம்பிச்சிட்டானாக்கா அப்புறம் அவங்க நல்ல வீடியோக்கள் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி கேவலமான ஆட்களோட ரசனையில அவங்களும் மாட்டிக்கிட்டு அவங்களுடைய சிந்தனையும் கெட்டு போகும். அதுக்காக வேண்டி தான் சொல்றேன். இந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்ல தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய யூடியூப் சேனல் வச்சிருக்கக்கூடிய தலைவாரி பசங்க எக்கச்சக்கமான வீடியோக்களை வெளியிட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய ரசனையவே கேடு வருத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வீடியோக்களை தவிர்த்து இதுல இருந்து நீங்க உஷாராயிக்கங்க.